ஆகா கல்யாணம் சீரியல்ல சூர்யா செஞ்ச செயலெல்லாம் பார்த்துட்டு நம்ம மகா ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகி சூர்யாவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அப்படியே மெதுவா மகா கிட்ட, "நீ ஃபாரின்லாம் போய் படிக்க வேணாம். இங்கேயே என் கூடயே இரு மகா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏங்க போகப் போறேன்? நான் போகல" அப்படின்னு மகாவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா இருந்துகிட்டு, "நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், கணவன் மனைவியா வாழணும்" அப்படின்னு தான் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. டக்குன்னு என்னால மாற முடியாது. ஆனா கூடிய சீக்கிரத்துல நான் மாறிடுவேன். அதுக்கு முதல் படியா நம்ம 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கைய குடுக்க போறாப்ல. ஆனா மகா இருந்துகிட்டு அத அவாய்ட் பண்ணிடுறாங்க. நீங்க என்கிட்ட இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறீங்களோ, என்னைய எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்களோ, அத பொறுத்து தான் நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு நெனப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம சூர்யா மகாவுக்கு பணிவிடையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சர்றாங்க. அதாவது டீ போட்டு கொண்டு வந்து குடுக்கறது, இந்த மாதிரியான சில சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மகாவ கோயிலுக்கெல்லாம் அழைச்சுக்கிட்டு போறாங்க. கோயில்ல போய் பேசிட்டு நம்ம ஸ்வேதாவ பத்தி சொல்லலாம் அப்படின்னு மகா கிட்ட சூர்யா வாய் எடுக்கிறாப்ல. அதே டைம்ல ஸ்வேதாவும் அங்க வந்துடுறாங்க. ஸ்வேதாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சூர்யா மகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்வேதா மகாவ தனியா அழைச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க. அப்ப 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சூர்யாவ வெறுப்பேத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யாவ வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சூர்யா என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. நம்ம மகா எபிசோடோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்வேதா வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட், முன்னாள் ஹஸ்பண்ட அந்த கோயிலுக்கு வர வச்சிருக்கிறாங்க நம்ம மகா. அது என்னவா இருக்கும்? என்ன விஷயமா இருக்கும்? அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.